ஹைடா சுகர்ஸ் டேஞ்சரஸ் மாஃபியா ஃபாரின் இன்னசென்ட் கேர்ள் 9th பார்ட் தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தோன்னா அமலியும் ராணியும் வந்து டோரை ஓப்பன் பண்ண வந்திருப்பாங்க. நம்ம ஜின்னும் சுகாவும் வந்துட்டு வேண்டாம் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா. டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அப்போது வந்து ராணி தான் சிண்டர்லா போய் டோரை நாட் பண்ண எனக்கு பசிக்கும் இல்லை அப்படின்றாங்க. சிண்டர்லா போய் ஓப்பன் பண்ண போகும்போது ஆரம் வந்து கை பிடிச்சி இல்லை வேண்டாம் அவங்களே வருவாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டுருப்பாரு. அதோடு முடிச்சிருந்தேன், வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உள்ள நீங்கள் தான் வெளியில எல்லாம் பேசுகிற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு மேலே தான் ஜேகே படுத்திருக்காரு. அப்படியே ஓவரான மாதிரி இன்சர்ட் பண்ண பொசிஷனில் அப்படியே படுத்திருக்காரு. நீங்களா அப்படியே ஜேகே ஷோல்டரை டேப் பண்ணுறீங்க. ஜேகே ஜேகே அப்படின்றீங்க. என்னடி காலங்காத்தால பறிக்கம்ல அப்படின்றாரு. ஜேகே எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. ஜேகே வெளியில் பேசுகிற சத்தம் கேட்குது, போகலாமா அப்படின்றீங்க. ஒன்றும் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உங்களை நல்லா ஹக் பண்ணுறாரு. நீங்களா ஜேகே வலிக்குது ஜேகே, வெளியவாது எடுத்துகிட்டு பாடு ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே தான் முடியாது, எனக்கு தான் நல்லா இருக்கு படு அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காரு. உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் கூட இல்லை, உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களா அப்படியே படுத்திருக்கீங்க. 1 hour ஸ்கிப் ஆகுது. அதுக்கு மேலே உங்களால் முடியல. அவங்க வயிற்றில் அப்படியே சத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. ஜேகே தான் அப்படியே எழுந்திரிச்சிட்டு பசிக்குதா? பசிக்குது, அதை முதலே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு போ அப்படின்றாரு. நீங்களா அப்படியே தடு மாதிரி எந்திரிக்கிறீங்க. அந்த பெட்டில் கை ஊனி உங்களால் காலை அசைக்கவே முடியல. கால் உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது. நீங்களா அப்படியே பாவமாக ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன அப்படின்றாரு. கால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு வலிக்குது. ஒன்றுமே பண்ண முடியலையா? நான் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணலையே அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு என் காலெல்லாம் அப்படியே தள்ளி விடுறாரு. கீழே எடுத்து போடுறாருடா. உங்களுக்கு வந்து அப்படியே காலெலாம் மரத்து போன மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. ஜிகே பார்த்து இப்போ போகிறையா இல்லை நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிட்டா அப்படிங்க. இப்போ போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. பாருங்க, தோப்புன்னு அப்படியே விழுகிறீங்க. அந்த சத்தம் வெளியில் எல்லாருக்கும் கேட்குது. ஹாலில் தான் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அம்மா அப்படின்ட்டு தான் விழுந்திருப்பீங்க. வெளியில் ராணிக்கெல்லாம் உட்காரவே முடியல. என்னாச்சு எனக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு வர பார்க்குறாங்க. அப்போ சுகா தான் கையை பிடிச்சி போகாதுன்னு சொல்கிறேன்ல, இரு அவங்களே வருவாங்க அப்படின்ட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாரு. நீங்கள் தான் அப்படி பார்க்குறீங்க ஜேகேவை. அவர் வந்துட்டு அவங்கள அப்படியே ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க, இதுக்கே இப்படி சோர்ந்து போயிடுவியா அப்படின்ட்டு உங்களை அப்படியே ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் அவரே பண்ணி விடுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, இப்படி இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ட்டு அப்படி பார்க்குறீங்க. உங்களை ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வர்றாருனா ட்ரெஸ்லாம் மாற்றி 2 பேருமே ரெஃப்ரெஷ் ஆகிருப்பீங்க. அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. வெளியில் பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா தான் அப்படியே ஓடி வரா அவங்கக்கிட்ட. வந்துட்டு அக்கா என்னாச்சு, கால் வலிக்குதா, ஏன் மாமா தூக்கிட்டு வர்றாரு அப்படின்றா. அப்போது பக்கத்தில் ஆரம் தான், ஏய் என்னையும் மாமான்ற அவனையும் மாமான்ற, என்ன சொல்ல வர நீ அப்படின்றாரு. அது அது வந்து அவங்க தம்பி தானே, அதான் என்னோட கசின், ஸோ அப்படி தானே கூப்பிடணும். அவனை பேர் சொல்லியே கூப்பிடு, சரியா? இனிமேல் யாராவது மாமான்னு கூப்பிட்ட தொலைச்சிடும் அவனை அப்படின்ட்டு அப்படியே ஜடை போட்டிருப்பாடா, அதை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. சிண்டர்லாவா, மாமா விடு மாமா அப்படின்ட்டு அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு அவளை அப்படி கொஞ்சிட்டே போகிறா. ஆரம்பிச்சிருச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவளை. இந்த பக்கம் ஜேகே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக டைனிங் டேபிளில் தான் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு பார்க்குறாரு. ராணி தான் அவங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு வைக்கிறாங்க. அப்போ ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. என்னது உங்கள் அக்கா என்ன இந்த முறை மறுக்கிறா, கண்ணை நோண்டி கையில் கொடுத்துட போகிறேன் சொல்லுடி அப்படிங்கிறாரு. நீங்களா அக்கா நான் சாப்பிட்டுக்கிறேக்கா, நீ போக்கா அப்படின்றீங்க. ராணி தான் போகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அக்கா போக்கா, சுகா மாமா கூப்பிடுறாரு போ அப்படின்றீங்க. ஜேகே தான் என்ன சொன்னேன், சுகா கூப்பிடுறாரு போன்னு சொன்னேன். ஓ அப்படி, சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் வந்தால் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களால் சாப்பிட முடியலடா, வாயிலெல்லாம் அப்படியே புண்ணாக இருக்குது. ஜேகே கடிச்சு வச்சுருப்பாரு. ஸோ வாயில் வச்சா ரொம்ப எரியுது. அதை பார்த்துட்டு அமளி தான் உங்களுக்கு போயிட்டு நல்லா மில்க் ஷேக்கு இந்த கூலிங்காக குடிக்கிற மாதிரி இருக்குல்லடா, அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் அவங்க அக்காவை பார்த்துட்டு ஒரு பெயினோட ஸ்மைல் பண்ணுவாங்கடா, அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை எடுத்து குடிக்கிறீங்க. அவங்க அக்கா தான் சரி ஓகே நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நீங்கள் அதை குடிச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே தான் அது என்னது அப்படின்றாரு. பனானா மில்க் ஷேக், அது எனக்கு வேணும். நான் குடிச்சிட்டேனே, நான் வேணா அக்காவை எடுத்துகிட்டு வர சொல்லவா?
ம். எனக்கு வேணும்னு தான் சொன்னேன். எப்படி வேணும்னு சொல்லலையா அப்படின்ட்டு உங்கள அப்படியே கிஸ் பண்றாரு. நீங்களா, "அச்சோ! எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. ஐயோ! ஜிகே" அப்படிங்கிற மாரி ஜிகேயோட ஷோல்டர புடிச்சு அப்படியே தட்டுறீங்க. ஜிகே தான் நகர்ந்து வந்துட்டு, "என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? ஆ, ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு போறீங்க. உங்களால சுத்தமா நடக்க முடியல. ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. "நான் உன்ன நெனச்சு எந்திரிச்சு போ சொன்னனா? ம். எந்திரிச்சு போய் கீழ விழுந்து எல்லாரும் என்ன பார்க்கணும். அதானே?" "ம். இல்ல ஜேகே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." "ம். அப்புறம் எதுக்கு எந்திரிச்சு போன?" அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்ருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டல்ல தான் ஏதோ ஹாரன் சவுண்ட் மாரி கேட்குது. பாய்ஸ் எல்லாம் வெளியில போய் பார்க்குறாங்க. நம்ம ஜின்னும், ஷுகாவும் போய் பார்க்குறாங்கடா. பார்த்தா அந்த பார்சல் மாரி ஒண்ணு கொண்டு வந்து வீசிட்டு போறாங்க. அது என்னது அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறாங்க பாருங்க. அதில வந்து தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கு. அதாவது அவர் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவர வந்து கழுத்தில நைஃப் வச்ச மாரி, அவரோட அவர வந்து அப்படியே தலைய மேல தூக்கி பிடிச்ச மாரி ஃபோட்டோ எடுத்து, அதெல்லாம் நெறைய பிக் மாரி குடுத்துட்டு, உங்களுக்கு கிடைச்ச ட்ரக் டீல் எல்லாத்தையும் எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இது மாரி குடுத்துருக்காங்க. லெட்டர் மாரி குடுத்துருக்காங்க. அந்த பாய்ஸ் பார்த்துட்டு, "ஏய் தாத்தாவே தூக்கிட்டானுங்கடா! ஐயோ! என்னடா பண்றது இப்போ?" அப்படின்ட்டு விக்கு பார்க்குறாங்க. வி இருந்துட்டு அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறாரு. ஜேகே தான், "என்னாச்சு?" அப்படின்ட்டு அப்படியே வராரு. வி தான், "ஏய் தாத்தாவ தூக்கிட்டாங்கடா" அப்படின்றாரு. ஜேகேக்கு அவ்வளோதான் பொறுமையே இல்ல. கேர்ள்ஸ் எல்லாத்தையும் வீட்ல இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வெளியில போறாரு. பாய்ஸ் எல்லாருமே பின்னாடி போறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அமளி, ராணி, சிண்ட்ரெல்லா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 7 பேரும் அப்படியே பின்னாடியே வராங்க. பாய்ஸ் தான் யாரும் வீட்ட விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்ட்டு மெயின் டோர அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, லாக் பண்ணிட்டு போறாங்க. யாரும் இந்த வீட்ட விட்டு வெளியில வர முயற்சி பண்ணாதீங்க அப்படின்ட்டு போறாரு. அப்போ வந்து அபி தான், "ஜேகே இப்ப எங்க போறோம்?" அப்படின்றாங்க. "ஆ நம்ம இனிமே யார் யார் இருக்காங்க?" அப்படின்றாரு. ஆரம் வந்து ஒரு லிஸ்ட்டு குடுக்குறாருடா. அதில ஒரு 15 பேர் இருக்காங்க. பாய்ஸ் தான். ஒவ்வொருத்தரா போறாரு. எல்லா பிளேஸ்க்கும் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்ல. இன்னும் பேலன்ஸ் ஒரு 5 இடம் தான் இருக்கு. எல்லாரும் ஃபால் பண்ணி இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜேகே தான், "ஓ! அவனுங்கள தான் இருக்கும்." அப்படின்ட்டு அவரு வந்து கெஸ் பண்றாருடா. கெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா, அவரு கெஸ் பண்ண மாரியே 5 பேரும் சேர்ந்து தான் தாத்தாவ தூக்கியிருப்பாங்க. தூக்கிட்டு அவங்கள வந்து அங்க கிட்னாப் பண்ணி ஒரு குடோன் மாரி இடத்துல தான் வச்சிருக்காங்க. அத வந்து நம்ம ஜேக்கப் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ட்ரேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்பாருடா. அத தான் ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜேகே வந்து அந்த பிளேஸ்க்கு போயிருப்பாரு. அப்போ வந்து பி தான், "டேய் யார்றா சொன்னா?" அப்படிங்கிறாரு. "ஜெய்ஹோப் தான்டா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா போலாம்" அப்படிங்கிறாரு. "டேய் மத்தவங்களும் வந்துரட்டும்." ம். இவனுங்களுக்கு நம்மளே ஜாஸ்தி. எதுக்குடா ஹயாங்கலாம்? பார்த்துக்கலாம் வா அப்படின்றாரு. டேய் சொன்னா கேளு. ஹயாங்களா வரட்டும். தாத்தா விஷயம் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது. சொன்னா கேளு அப்படிங்கிறாரு. வி எனக்கு டென்ஷன் படுத்துறடி வி அப்படின்றாரு. வி தான் சொன்னா கேளு ஜேகே. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்றாங்க. எல்லா பாய்ஸும் கொஞ்ச நேரத்திலே வந்துடுறாங்கடா. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. தாத்தா இங்கே தான் இருக்காரா? அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இருக்காரு. அப்படின்றாங்க. பி சொல்றாங்கடா. ஜேகே பேசவே இல்ல. எல்லாரும் பார்த்துட்டு. ஏன் அவன் பேச மாட்டானா? அப்படின்றாரு. நீங்க வர லேட் ஆயிடுச்சாமா. அதுக்கு தான் ஐயா அவ்வளோ கோவமா இருக்காரு அப்படின்றாங்க. சரி, சரி. ஓகே. தாத்தா முதல்ல வேணும். முதல்ல அவர போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே உள்ள வராங்க பாருங்க. நம்ம தாத்தா தான் அப்படியே கையெல்லாம் கட்டி மயக்கமா இருக்காருடா. அவருக்கு எதுவும் நெக்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. இன்ஜெக்ஷன் கூட எடுக்கவே இல்ல. ரிமூவ் பண்ணவே இல்ல. அப்படியே விட்டுருக்காங்க. அத பாய்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்ன இன்ஜெக்ஷன்ரா அது? ஏய் தாத்தா தாத்தா மயங்கி வேற இருக்காரு. மயக்கம் ஆகுறதுக்கு இன்ஜெக்ஷனா? இல்ல வேற ஏதாவது இன்ஜெக்ஷனா?" அப்படின்றாங்க. ஷுவா தான். அப்போ ஜேகே தான். தெரில. முதல்ல தாத்தாவ கூப்பிடுவோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். அப்படின்ட்டு ஃபுல்லா வந்து பெரிய ஃபைட் சீனே போகுது. அந்த பக்கம் இருந்து கன் ஷூட், இந்த பக்கம் பாய்ஸ் கன் ஷூட் பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷுகாக்கு, ஜெய்ஹோப்க்குன்னா எல்லாருக்கும் வந்து அடிபடுது. ஷுகாக்கு ஷோல்டர்ல, ஜெய்ஹோப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்ல, ஆரம்க்கு கூட கன் ஷூட் ஆகுது. எல்லாருக்கும் அந்த கை, கால் அந்த மாரி இடத்துல தான் கன் ஷூட் ஆகுதுன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வி, ஜிமின், ஜின், ஜேகே அவங்க 4 பேருக்கு தான் மட்டும் தான் இப்போ வந்து கன் ஷூட் ஆகாம இருக்கு. அவங்க 4 பேரும் தான் மத்தவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு, பாய்ஸ் மத்தவங்களையும், தாத்தாவையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாடி கார்டுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துர்றாங்க. வீட்ல வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 பேருக்கு அடிபட்டுருக்கு. தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்ல. ஸோ பார்க்க முடியாது அப்படிங்கிறனால கேர்ள்ஸ கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. அவங்களும் போறாங்கடா. போய் பார்க்குறாங்க. கேர்ள்ஸ் எல்லாரும் உள்ள என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமா உட்காந்துருக்காங்க.
அப்போ வந்து பாடி கார்ட்ஸ்லாம் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாருக்கும் பயமாயிடுது. எல்லாரும் அப்படியே பதட்டமாவே ஹாஸ்பிட்டல் போறாங்கடா. போய் பார்த்தா ஆரம்க்கு, சுகாக்கு, ஜேகோப்க்குன்ட்டு 3 பேருக்கு அடிபட்டுருக்கு. அது எல்லாருமே ஜூனா, சிண்ட்ரெல்லா, ராணின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு, "சரி, சரி அழுகாதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கையில கால்ல தான். அவ்வளோ ஒண்ணும் பெரிய இன்ஜுரிலாம் இல்ல. சரியாயிடும் சீக்கிரமா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கடா. தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஏன்னா, அவங்க போட்டது வந்து மயக்கம் போடுறது தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா வயசாயிடுச்சுல்ல. ஸோ, அதனால இனிமேல் வந்து க்யூர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். பிபி ரொம்ப ஹையா இருக்கு. அந்த டைம்ல இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே அந்த வார்டுக்கு ஐசியூ வார்டுக்கு வெளிய தான் நின்னுட்ருக்கீங்க. ஜேகேவா அப்படியே உடைஞ்சு போயிடுறாரு. அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே நீங்க தான் பக்கத்துல போறீங்க. உங்க ஹிப்போட அப்படியே கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. "தாத்தா, தாத்தா, தாத்தா வரமாட்டாரா இனிமேலு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சு அழுதுட்ருக்காரு. நீங்க தான் ஜேகேவோட தலைய கோதி கொடுத்துட்டு, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தாத்தா வந்துருவாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியாயிடும். தாத்தாக்கு சரியாயிடும். நீங்க அழுகாதீங்க." அப்படின்ட்டு அப்படியே ஆறுதல் சொல்லிட்டுருக்கீங்க ஜேகேக்கு. ஜேகே வந்து கண்ட்ரோல் ஆகுற மாரியே இல்ல. மத்த எல்லா பாய்ஸுமே உடைஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் அவங்கவங்க ஒய்ஃப் வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து டாக்டர் வந்துட்டு, "சாரி தாத்தாவ எங்கனால காப்பாத்த முடியல" அப்படின்றாரு. அப்போ நம்ம ஆரம் தான் அடிபட்டுருக்கு அவருக்கு கையில. ஆனா, அவரு எந்திரிச்சு நின்னுட்டு, "என்ன சொல்றீங்க டாக்டர்? அவருக்கு மயக்க இன்ஜெக்ஷன் தானே போட்டாங்க. ஏன் காப்பாத்த முடியல?" அப்படின்றாரு. "இல்ல அவருக்கு பிபி ஹையா இருந்திருக்கு. டேப்லெட் குடுக்காம மயக்க இன்ஜெக்ஷன் போட்டனால, அவரோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால அவருக்கு மயக்கம் வந்துருச்சு" அப்படின்றாங்க டாக்டர் சொல்லவும், ஆரம் இருந்துட்டு, "ஐயோ! தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உடைஞ்சு போயிடுறாங்கடா. அப்படியே வந்த தாத்தாக்கு எல்லாம் இறுதி சடங்கு எல்லாமே நடக்குது. ஜிகேவா ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசல. அழுகவும் இல்ல. உங்களுக்கு ஜிகேவ பார்க்க பார்க்க பயமா இருக்கு. ஏதாவது பண்ணிருவாரோ அப்படின்ட்டு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க பார்த்துட்டே நின்னுட்டுருக்கீங்க. எல்லா செரிமனிலாம் முடிச்சு, தாத்தாவெல்லாம் கொண்டு போய் பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, எல்லா பாய்ஸும் போயிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்தோனே வாசல்லேயே வந்து நம்ம ஜேகே உட்காந்துக்கிறாரு. வியும் தான் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்களோட சிஸ்டரும் தான் போயிட்டு அப்படியே கூப்பிடுறீங்க. வி வந்து ஒரு கட்டத்தில எந்திரிச்சு வந்துடுறாருடா. ஆனா, ஜேகே வந்து எந்திரிச்சு வரமாட்டேங்கிறாங்க. "நான் வரல. எனக்கு என்னமோ மாரி இருக்கு. நான் தான் போயிருக்கணும். நான் லேட் பண்ணிட்டேன். நான் வி சொல்றேன்னு கேட்டுருக்க கூடாது" அப்படின்னு ஜேகே சொல்றாரு. நீங்க தான், "இல்ல ஜேகே, அது அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அவரு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு. இல்லைன்னு சொல்லல. அவருக்கு பிபி ஹையா இருந்தனால தான் அப்படி ஆயிருக்கு. உங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல" அப்படின்றீங்க. அப்ப ஜேகே தான், "இல்ல என் மேல தான் தப்பு. நான் போயிருக்கணும்" அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காரு. நீங்களா ஜேகேவோட ஃபேஸ கட் பண்ணி, "இங்க பாரு ஜேகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எந்திரிச்சு வா. எல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி, நீங்க தான் உள்ள கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போயிட்டு அவர் ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு வந்துட்டு பெட்லேயே தான் உட்காந்துருக்காரு. ஒரு 2 to 3 டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. பாய்ஸ் யார் ஃபேஸ்லயுமே சிரிப்பே இல்ல. எல்லாரும் பார்த்துட்டு, "என்னடி இவங்க இப்படியே இருக்காங்க? ரொம்ப அமைதியா இருக்கே வீடே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சிண்ட்ரெல்லாலாம், "மம்மா பேசு மம்மா. ஏன் மம்மா என் கூட பேச மாட்டேங்கிற?" அப்படின்ட்டு நம்ம ஆரம்ம போட்டு குலுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்மா ரொம்பவே சோர்ந்துட்டாரு மனுஷன். ஏன்னா அவருக்கு அடிபட்டுருக்கு. ப்ளஸ் அவங்க தாத்தாவும் இல்ல. ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜூனாலாம் நம்ம ஜேக்கப் கிட்ட போயிட்டு, "ஜேக்கப், ஜேக்கப் என்ன ஜேக்கப்? இப்படிலாம் இருக்காத. நார்மல் ஆகேன் ப்ளீஸ்" அப்படின்றாங்க. பாய்ஸ் தான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. டேஸும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 1 மந்த் பக்கம் ஆயிருக்கும். எல்லாருமே வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்கடா. ஓகே, இதுக்கு மேல வந்து தாத்தா இல்லாம நாம தான் எல்லாத்தையும் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வேலையெல்லாம் பிரிச்சுட்டு, அப்படியே வந்து டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா 1 மந்த் பக்கம் ஆயிருக்கும். இப்போ ஜூனா தான் அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறா. ஜேக்கப் பார்த்துட்டு, "ஏய் ஜூனா, ஜூனா, ஜூனா என்னடி ஆச்சு?" அப்படின்ட்டு அப்படியே வந்து தூக்குறாரு. நீங்களா போறீங்க, போய் பார்க்குறீங்க. ஜூனா அப்படியே மயக்கம் போட்ட மாரியே கிடக்குறா. நீங்க அப்படியே வாட்டர் எடுத்துட்டு போய் ஜூனா ஃபேஸ்லலாம் தெளிக்கிறீங்க. அவ எந்திரிக்கிற மாரி இல்ல. நீங்களா ஜேக்கப் பார்த்துட்டு, "ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்" அப்படின்ட்டு அப்படியே கூட்டிட்டு போறீங்கடா. அங்கே போய் டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, "ஜூனா ப்ரெக்னென்ட்டா இருக்கா அதான்" அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றீங்க. "ஜூனா ப்ரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்றீங்கடா. அ அப்போ வந்து ஜேகேக்கும் ஃபோன் பண்ணி சொல்றீங்க. ஜேகேவா, "ம்.
சரி ஓகே அப்படின்ட்டு அவரு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. எந்த ரியாக்ஷனும் இல்ல. அவர் பாட்டுக்கு நார்மலா வேலை செஞ்சுட்ருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் டேஸு ஸ்கிப் ஆகுது. நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனாவ அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்லடா, அந்த மாரி தாங்கிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ராணி அக்காவுக்கு தான் அப்படியே ப்ரெக்னென்ட்டா இருக்கிற மாரி சிம்டம்ஸ்லாம் காட்டுது. நீங்க தான், "அக்கா நீயுமா?" அப்படின்றீங்க. அப்படியே சிரிச்சுட்டு, "ம் ஆமாண்டி" அப்படின்ட்டு அவங்களும் வந்து அப்படியே தலையாட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாடா, டாக்டர் கிட்ட செக்கப்லாம் நீங்க தான் கூட்டிட்டு போறீங்க. ராணி, ஜூனா நீங்க 3 பேரும் தான் போறீங்க. ஒரு 4 மந்த்ஸ் ஆயிருக்கும். பட்டு எந்த ஒரு உங்ககிட்ட வந்து சாரி உங்ககிட்டன்ட்டேன். சாரிடா. அப்புறம் ஜேகே கிட்ட வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. தாத்தா இறந்தப்போ எப்படி இருந்தாரோ, அதே ஸ்டேஜில தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதுவுமே லவ்வா பேசுறதோ, இல்ல இன்டிமேட்டா இருக்கிறதோ எதுவுமே வந்து இல்லாம இருந்திருக்கும். உங்களுக்கா அப்படியே கஷ்டமா இருக்கு. ஏன் இவரு இப்படி இருக்காரு? பித்து பிடிச்ச மாரி இருக்காரே! 4 மாசம் ஆச்சு. எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க. இவரு மட்டும் ஏன் இப்படியே இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஜேகேவ போயிட்டு, "ஜேகே, ஜேகே" அப்படின்றீங்க. "என்னடி? எதுக்கு கூப்பிட்டே கிடக்குற இப்போ? ஆ என்ன வேணும் உனக்கு?" அப்படின்றாரு. "ஆ ஒண்ணும் இல்ல ஜேகே. நீங்க ஏன் இப்படியே இருக்கீங்க? 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க எதுக்காக உங்களையே பிளைம் பண்ணிட்டு, ஏன் 4 மாசமா இப்படியே இருக்கீங்க?" அப்படின்றீங்க. "இல்ல. நீ போ. எனக்கு என்னமோ மாரி இருக்கு. நீ போ" அப்படின்றாரு. உங்களுக்கா ஒண்ணுமே பேச முடியல. ஜேகேவ வந்து ஃபேஸ் பண்ணவே முடியலடா. அப்படியே வந்து டேஸஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூனாக்கு பேங்கிள் டே வருது. வளைகாப்பு நடத்துவாங்கல்ல, அந்த நாள் வருது. அப்போ வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்கடா. அப்போ எல்லார்கிட்டயும் வந்து கேட்குறாங்க, "அடுத்து யாரு? அடுத்து யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்களாம் அந்த கூட்டத்தில வந்து நிற்கிறீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமளி தான் சொல்றா, "நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்களா, "ஏய் நிஜமாவாடி தங்கம்?" அப்படின்றீங்க. அப்படியே ஒன் பை ஒன்னா எல்லாருமே வந்து நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன். நிருஜா வந்து நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நீங்க எதுவுமே சொல்லல. வந்து வீட்டுக்கு வந்த உறமுறைலாம் பார்த்தீங்கன்னா, "பரவாயில்லையே 7 பொண்ணுங்கள்ல 6 பொண்ணுங்க ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க. ஏம்மா உன்கிட்ட ஒரு விசேஷம் இல்லையா?" அப்படின்றாங்க. நீங்களா அப்படியே தலைய குனிஞ்சு அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்ல. நீங்க ப்ரெக்னென்ட்டாவும் இல்ல. அதனால வந்துட்டு எல்லாரும் வந்து உங்களையே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்க நிக்கிறக்கே. அதனால டக்குனு இப்போ ரூம்குள்ள போயிடுறீங்க. இது எல்லாத்தையும் ஜேகே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. அப்படியே பின்னாடியே வராரு. உங்க பின்னாடியே வந்துட்டு கதவ நாக் பண்றாரு. "ஏய் வாயேன்" அப்படின்றாரு. நீங்கலாம் வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்றீங்க. "என்னாச்சு ஜேகே? ஏதாவது வேணுமா?" அப்படின்றீங்க. "எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். ஏன் வந்துட்ட?" "ஆ ஒண்ணும் இல்ல ஜிகே. நான் சும்மா தான் வந்துட்டேன்" அப்படின்றீங்க. ம். சரி ஓகே. அப்படின்ட்டு அவரும் உள்ள வராருடா. உள்ள வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களா அவ்வளோ சோகமா, டல்லா இருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பேசியிருப்பாங்க. எல்லாரும் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்றாங்க. இவ மட்டும் என்ன ப்ரெக்னென்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசியிருப்பாங்க. உங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அதனால வந்து அப்படியே சோகமா உட்கார்றீங்க. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராணி தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணு ஒயேன் அப்படின்ட்டு அப்படியே தட்டுறாங்க டோர. நீங்களா போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க, உங்க அக்கா கையில ஃபுல்லா வளையல் எல்லாரும் அப்படியே நலங்கு வச்சிருப்பாங்கல்லடா, அந்த மஞ்சள்லாம் கன்னத்துல பூசியிருக்கு. அத பார்த்துட்டு, "அக்கா அழகா இருக்கக்கா நீ" அப்படின்றீங்க. ராணி சிரிச்சுட்டு, "நீ ஏன்டி வந்துட்ட? ம் நீ தான் எனக்கு இன்னும் வளையலே போடல. வா வளையல் போடு வா" அப்படின்றாங்க. நீங்க போறீங்க. போய் அந்த இதில வந்து உட்கார்றாங்கடா. சேர்ல வந்து உட்கார்றாங்க. நீங்க வளையல் போட போறீங்க. அப்போ கூட இருந்த இன்னொரு லேடீஸ் தான், "இரும்மா நீ போட வேண்டாம்" அப்படின்றாங்க. நீங்களா அப்படியே வியர்ட் ஐஸோட பார்க்குறீங்க. "ஏன் இப்படி சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ராணி கூட அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. "எதுக்கு? என் தங்கச்சி போடுவா. நீங்க ஏன் போட வேண்டாம்னு சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "இல்லம்மா, அவ இன்னும் குழந்த பெத்துக்கிறாளோ இல்லையோ அது வேற விஷயம். அவ என் தங்கச்சி. எனக்கு வளையல் போடுவா. யாராவது ஏதாவது சொன்னீங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன்" அப்படின்ட்டு அப்படியே கோவமா எந்திரிக்கிறாங்க பாருங்க. சுகா தான் வந்துட்டு அவங்களெல்லாம் பார்த்து முறைக்கிறாரு. "இங்க பாருங்க, யாராவது ஏதாவது பேசுனீங்க, ராணிக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன்" அப்படின்ட்டு சுகா வந்து மிரட்டுறாரு. எல்லாரும் வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே வந்து நின்னு பார்த்துட்டு இருக்காங்கடா. நீங்க தான் உங்க அக்காகிட்ட போயிட்டு அப்படியே உங்க அக்கா நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, "இல்லக்கா நான் பேங்கிள் போடல. நீ மத்தவங்க போட சொல்லு. இத முடிச்சுக்குவேன்." "ஏய் ஒயன் நான் தான் சொல்றேன்லடி. ம்
நான் சொன்னா கேட்க மாட்டியா? போடு அப்படின்றாங்க. நீங்க அப்படியே போடுறீங்கடா, பேங்கிள் போடுறீங்க. பட் உங்க ஐஸ் எல்லாம் அவ்ளோ டியர்ஸ் நிக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல தான் மேரேஜ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ப்ரெக்னென்ட்டா இல்ல. அப்போ ஜேகே தான் இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க? எல்லாத்தையும் வந்து கவனிச்சுட்டே தான் இருந்திருப்பாரு. நீங்க அப்படியே அழுதுட்டே போயிட்டு ரூம்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அன்னைக்கு டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா, நைட் ஆகுது. ஜேகே வந்து பார்க்குறாரு, நீங்க அழுதுட்டே படுத்துருக்கீங்க. நீங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கனால பாய்ஸ் எல்லாருமே வந்து கவனிச்சுக்கிறாங்க. உங்கள வந்து யாருமே கவனிக்கல. அத ஜேகே பார்த்துட்டு ஃபுட் எடுத்துட்டு தான்டா ரூமுக்கு வந்திருப்பாரு. என்ன சாப்பிட மாட்டியா நீ? எதுக்கு சாப்பிடாம வந்த? அப்படின்ட்டு அப்படியே ஃபுட்டை கொண்டு வராரு. நீங்களா? இல்ல எனக்கு ஃபுட்டு வேணாம், வேணாம் விடுங்க அப்படின்றீங்க. ஜேகேவா? ஏய் சாப்பிட்றி. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம், வேண்டாம் போங்க அப்படின்றீங்க. சாப்பிடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாரு. நீங்களா? ஜேகே மிரட்டவும் கொஞ்சம் பயந்துட்டு அப்படி ஃபுட்டை வாங்கி அப்படியே சாப்பிட்ருக்கீங்கன்னா, ஜேகே தான் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கடகடன்னு சாப்பிட்டு அப்படியே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடுறீங்க பிளேட்டை. சரி அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே அந்த கட்டில் மேலே உட்காந்துருப்பாருடா. நீங்கள் கட்டிலுக்கு கீழே அந்த ஃப்ளோரில் உட்காந்துருப்பீங்க. எந்திரிச்சு இங்கே வா அப்படிங்கிறாரு. நீங்களா அப்படியே தயங்கிட்டே எந்திரிச்சு அப்படியே மேலே உட்காடுறீங்க. என்ன ஜேகே எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது விஷயமா பேசணுமா அப்படின்றீங்க. பேசலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு அழுத? நான் அழலை நல்லா தான் இருக்கேன் அப்படின்றீங்க. பொய் சொல்லாதடி, நீ அழுத நான் பார்த்தேன். எதுக்கு அழுதன்னு சொல்லு அப்படின்றாரு. நீங்களா? இல்லை ஜேகே நான் அழலை ஜேகே, அழுகவே இல்லையே அப்படின்றீங்க. உங்களை அப்படியே பேக்கில் புஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலே அப்படியே ஹோவர் ஆகிறாரு. ஆகிட்டு உங்களை கண்ணையே பார்த்துட்ருக்காரு. எனக்கு தெரியாது. நீ அழுவியா அழமாட்டியான்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. இல்லை ஜேகே எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது ஜேகே, அதான் எல்லாரும் என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜேகேவா? வாயை முறி அப்படின்றாரு. நீங்களா? சரி அப்படின்ட்டு அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஜேகே தான், இந்த மாதிரி அழுத நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஏன் ஜேகே அழுக வந்தால் அழுக கூட கூடாதான்? என்ன பண்ண உங்களை அப்படி? அழக்கூட கூடாதா? எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படின்றீங்க. ஓ மேடம்க்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? குளிர் விட்டுருச்சாடி உனக்கு? இந்த 7-8 மாதமும் தள்ளி வைக்கவும் குளிர் விட்டுருச்சா அப்படிங்கிறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. அழுக அந்த கண்ணில் வந்து அவ்வளோ டியர்ஸ் நிற்கிறதா. அப்படியே வந்து ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே தான், மேடம்க்கு பனிஷ்மெண்ட் வேணும் போல் இருக்கு. இந்த 8 மாதமாக ஃப்ரீயாக விட்டனால என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு மேடம் வந்துட்டிங்களோ அப்படின்றாரு. நீங்களா? ஜேகே என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ ஜேகே தான் உங்கள் ட்ரெஸ் மேலே அப்படியே கை வைக்கிறாருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போட்டுடுறேன். லேட்டாக போட்டதுக்கு ரியலி சாரி. ஓகேவா? சூன் வந்துடும். இது 2 பார்ட்டில் முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும்னு தோணுதுடா. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். பாய்டா.